உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் மத்திய மற்றும் தென்மேற்கு ரஷ்யாவில் உள்ள பல பகுதிகளை தாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கடந்த புதன்கிழமை முன்னறிவித்தல் விடுத்திருந்தது. உக்ரைனால் தாக்கலுக்கு அனுப்பப்பட்ட 6 ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அவற்றில் ஒன்று ரியாசான் பகுதியிலும், ஒன்று பெல்கிரோட் பகுதியிலும், ஒன்று குர்ஸ்க் பகுதியிலும் வீழ்ந்து வெடித்துள்ளன. இது தொடர்பில் ரியாசான் பிராந்திய ஆளுநர் பாவல் மல்கோவ் கூறுகையில், அந்த பகுதியில் வீழ்ந்த ஆளற்ற விமானத்தினால் பொதுமக்கள் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவித்தார். இருப்பினும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது, ரியாசான் பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தை தமது ஆளற்ற விமானங்கள் தாக்கியுள்ளதாக. அத்துடன் குறித்த ஆலை தீப்பற்றி எரியும் காணொலியையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இன்னுமொரு உக்ரைனின் ஆளற்ற விமானம் ரஷ்யாவின் தெற்கு பொர்னோஸ் பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தை தாக்கியுள்ளது. இந்த தகவலை ரஷ்யா ஆதரவு ஊடகங்களே வெளியிட்டு வருகின்றன. இந்த தாக்குதல் தொடர்பில் ரஷ்ய அதிகாரிகள் எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை. ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தில் ரஷ்யாவில் சுத்திகரிக்கப்படும் கச்சா எண்ணெய் 5.8% சுத்திகரிக்கப்படுகின்றது மற்றும் சமீபத்திய மாதங்களில் உக்ரைனின் பிரதான இலக்காக ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் காணப்படுவதாக ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்குள் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்களை குறிவைத்து உக்ரைன் நடத்தும் ஆளற்ற விமான தாக்குதல் மூலம் ரஷ்யாவின் பெட்ரோல் உற்பத்தி சரிவு கண்டுள்ளதாக ரஷ்ய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மே 1 அதிகாலை 2 மணியளவில் ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு மையம் உக்ரைனின் ஆளற்ற விமான தாக்குதலுக்குள்ளானது. ஆரம்பத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்தில் 4 வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர்.